வணக்கம். ஆமாம், ஏசி வாங்க கடைக்கு போனோம்னா அங்கே உள்ள சேல்ஸ் பர்சன் நம்மளை பார்த்து, சார் உங்களுக்கு 1 டன் ஏசி வேணுமா, 1.5 டன் வேணுமா, 3 ஸ்டார் வேணுமா, 5 ஸ்டார் வேணுமா அப்படிலாம் கொஸ்டின் பண்ணுவார். நம்ம டன்னுன்னா 1 டன்னுன்னா 1000 கிலோ, அப்போ அந்த ஏசியோட வெயிட்டு 1000 கிலோ இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. ஆரம்பத்தில் பிரிட்டிஷ்காரவங்க தன்னுடைய அறையை கூல் பண்ணுறதுக்கு ஐஸ் க்யூப்ஸை பயன்படுத்தினாங்க. ஒரு 1000 கிலோகிராம் ஐஸ் க்யூப்ஸை ஒரு ரூமில் போட்டு 24 ஹவர்ஸில் அதை மெல்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுதோ அவ்வளோ ஹீட் எனர்ஜியை ஒரு ஏசி ஒரு அறையிலேருந்து வெளியேற்றுமானா அந்த ஏசியோட கெப்பாசிட்டி 1 டன்னுங்க. ஆனால் நம்ம 4 புறம் ஏசியை போடுறதில்ல, ஹவர்ஸில் தான் போடுறோம். அதனால் அந்த ஃபேக்டரை அவர் கன்வெர்ட் பண்ணி இப்போ கொடுத்துருக்காங்க. 1 டன் அப்படிங்கிறது 12,000 BTU per hour அப்படிங்கிறாங்க. அது BTUங்கிறது ஒன்றும் இல்லைங்க, பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட். ஒரு பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் அப்படிங்கிறது 1 பவுண்ட் எடையுள்ள வாட்டரை 1 டிகிரி ஃபாரன்ஹீட் ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவையோ அதுதாங்க. 1 பவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், 450 கிராம்ஸ். இப்போது நமக்கு 1 டன் தேவையா 1.5 டன் தேவையான்னு எப்படி நம்ம முடிவு பண்ணுறது அப்படின்னா, நம்ம ரூமோட ஏரியா எடுத்துக்கணும், அதை 120 வைக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 10க்கு 12 ரூம்னு வச்சுங்க, 120 ஸ்கொயர் ஃபீட் வருது. அதை 120 வகுத்தா 1 டன் வரும். 1 டன்னே போதுமானது. ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க, அந்த ரூம் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. சப்போஸ் சன்லைட் டைரெக்டாக அந்த ரூமில் படுதுன்னு வச்சுங்க, அப்போ 1 டன் பத்தாது, 1.5க்கு தான் நாம் போகணும். அடுத்தது ஸ்டார் ரேட்டிங்க்கு வருவோம். இப்போ ஒரு 1 டன் ஏசி இருக்குது, அதுலேயே 3 ஸ்டாரும் இருக்குது, 5 ஸ்டாரும் இருக்குது. இதில் எது குயிக்காக கூலாகும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நாம் யூஸ்வலாக என்ன நினைப்போம், 3 ஸ்டார்னால் மெதுவாகும், 5 ஸ்டார்னால் வேகமாகிடும்னு. அப்படி கிடையாதுங்க. ரெண்டுமே ஒரே ரேட்டிங்கில் தான் கூலாகும். கூலிங் ரேட் மாறாது, ஒரே காலத்தில் தான் கூலாகும். அப்போ என்ன தான் வித்தியாசம்னா எலக்ட்ரிக் பில்லு தாங்க வித்தியாசம். 1 டன் ஏசியில் 3 ஸ்டார் போட்டிங்கன்னா அதிக எலக்ட்ரிக் பில் வரும், அதே 5 ஸ்டார் போட்டிங்கன்னா பில்லு குறையும். இதுதாங்க கான்செப்ட். இப்படி தான் இதை நாம் புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.